ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. Build a 5-star career with Aditya's Institute of Hotel Management. Step into the world of hospitality. Train at Aditya's. Work across the world. Turn your passion into profession. From classrooms to global careers. Learn, lead, and succeed. Aditya's Institute of Hotel Management. Ariyangapam, Puducherry. Your passport to a global hospitality career. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி குறித்து கட்சி தலைமை முடிவெடுக்கும். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தகவல். 2020ஆம் ஆண்டு கொலை செய்யப்பட்ட பெட்ரோல் பங்க் உரிமையாளர் 6 ஆண்டுகளுக்கு பிறகு அவரது மகனை கைது செய்த சிபிசிஐடி காவல்துறையினர். புதுச்சேரியில் கூட்டணிக்கு எதிராக போட்டியிட்ட வேட்பாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்காதது ஏன்? காங்கிரஸ் தலைமைக்கு மூத்த நிர்வாகிகள் கேள்வி. 5 ஆண்டுகளுக்கு மேல் ஒரே காவல் நிலையத்தில் பணியாற்றும் காவலர்களை இடமாற்றம் செய்ய வேண்டும். அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கெட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி குறித்து கட்சி தலைமை முடிவெடுக்கும் என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களிடம் கூறுகையில், தமிழக முதலமைச்சர் விஜய் புதுச்சேரி முதலமைச்சருக்கு மிக நெருக்கமானவர் என்றும் தமிழக அமைச்சர் ஆனந்தும் அவரை அடிக்கடி சந்தித்து வருவதாக குறிப்பிட்டார். தமிழகத்தில் முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்ற போது ஊழலுக்கு இடமில்லை என மக்கள் முன்பு பகிரங்கமாக அறிவித்தார் என்றும், அதேபோல புதுச்சேரியில் வருகிற 17ஆம் தேதி அமைச்சர்கள் பதவியேற்பு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமியும் ஆட்சியில் ஊழல் நடைபெறாது என பகிரங்கமாக அறிவிப்பாரா என்று கேள்வி எழுப்பினார். பதவியேற்பு விழாவில் பேசாவிட்டாலும் காந்தி சிலை முன்பு முதலமைச்சர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்று கூடி ஆட்சியில் ஊழல் நடைபெறாது என சபதம் எடுக்க தயாரா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். புதுச்சேரியில் அனைத்து துறைகளிலும் ஊழல் மலிந்துள்ளதாகவும், தமிழக முதலமைச்சர் விஜய் பொறுப்பேற்ற பிறகு பொதுப்பணித்துறை, பத்திரப்பதிவுத்துறை என தமிழகத்தில் பல துறைகளில் ஊழல் குறைந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் தமிழகத்தில் 717 மதுபான கடைகள் மூடப்பட்டுள்ளதாகவும், புதுச்சேரியில் 900 பார்கள் உள்ள நிலையில் கோவில், மசூதி, தேவாலயம், பள்ளி, குடியிருப்பையொட்டியுள்ள பார்கள், ரெஸ்டோ பார்களை மூட முதலமைச்சர் ரங்கசாமி தயாரா என்றும் தொடர் கேள்விகளை எழுப்பியுள்ளார். அதை உண்மையில் செய்யும்போது விஜய் நண்பர் என்று ஏற்றுக்கொள்ளலாம் என்றும், தமிழக வெற்றி கழகத்துடன் தமிழகத்தில்தான் காங்கிரஸ் இணைந்து செயல்படுகிறது என்று கூறிய அவர், புதுச்சேரியில் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி குறித்து கட்சி தலைமை முடிவு செய்யும் என்றும் தெரிவித்தார். நாங்கள் கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் மோடியினுடைய திட்டமாக அவர் அறிவித்திருக்கிறார். குறிப்பாக புதுச்சேரி மாநில மக்கள் அனைவருக்கும் தெரியும், ஸ்மார்ட் சிட்டி திட்டம், கொலிவுறு நகர திட்டம் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நான் முதலமைச்சராக இருந்த சமயத்தில் 1200 கோடி ரூபாய்க்கு அப்பொழுது பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய இந்திய நாட்டினுடைய துணை ஜனாதிபதியாக இருந்து பதவி ஓய்வு பெற்ற திரு வெங்கையா நாயுடு அவர்கள் அந்த சமயத்திலே அமைச்சராக இருந்தார். நான் அவரை சந்தித்து அந்த திட்டத்திற்கு ஒப்புதல் பெற்றேன். எங்களுடைய அமைச்சரவை ஒப்புதல் பெற்றது. அந்த திட்டத்தை எங்களுடைய ஆட்சி காலத்தில் நடைமுறைப்படுத்தினோம்.
ஆனால் இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 1600 கோடி ரூபாய் திட்டத்தை 610 கோடியாக குறைத்தது இவருடைய சாதனை, இந்த ஆட்சியினுடைய சாதனை. 2020ஆம் ஆண்டு நடந்த பெட்ரோல் பங்க் உரிமையாளர் கொலை வழக்கில் சொத்துக்காக கொலை செய்த அவரது மகனை 6 ஆண்டுகளுக்கு பிறகு சிபிசிஐடி காவல்துறை கைது செய்துள்ளது. புதுச்சேரி ஐயங்குட்டிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் புருஷோத்தமன். இவர் கரசூர் பகுதியில் பெட்ரோல் பங்க் நடத்தி வந்தார். இந்த நிலையில் கடந்த 2020ஆம் ஆண்டு பெட்ரோல் பங்கிலிருந்து இருசக்கர வாகனத்தில் வீட்டுக்கு வந்து கொண்டிருந்த போது ஊசுட்டேரி பகுதியில் வந்த மர்ம நபர்கள் அவரை வழிமறித்து சரமாரியாக வெட்டி கொலை செய்து தப்பி சென்றனர். இதுகுறித்து வில்லியனூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய நிலையில் வழக்கில் முன்னேற்றம் எதுவும் ஏற்படாததால் இந்த வழக்கு சிபிசிஐடி காவல்துறைக்கு கடந்த ஆண்டு மாற்றப்பட்டது. வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகளை பிடிக்க சிபிசிஐடி காவல் ஆய்வாளர் பாபுஜி தலைமையிலான தனிப்படை அமைக்கப்பட்டது. காவல்துறையினர் தீவிர விசாரணையில் இந்த வழக்கில் 6 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது தூப்பு தொடங்கியுள்ளது. கொலையுண்ட புருஷோத்தமனுக்கு திருமணமாகி மனைவி மற்றும் தனப்பிரவீன் என்ற மகனும் ஒரு மகளும் உள்ளனர். இதற்கிடையே கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக தனித்தனியாக இருவரும் பிரிந்து வாழ்ந்து வந்துள்ளனர். இந்நிலையில் புருஷோத்தமன் 2வதாக திருமணம் செய்ய முயற்சி மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. இது அவரது மகனுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்திய நிலையில் 2வதாக திருமணம் செய்தால் தனது தந்தையின் பெயரில் உள்ள சொத்துக்கள் வேறொருவருக்கு சென்றுவிடும் என்று எண்ணி தனது நண்பர்களுடன் சேர்ந்து புருஷோத்தமனை தீர்த்து கட்ட சதித்திட்டம் தீட்டினார். திட்டமிட்டபடி கடந்த 2020ஆம் ஆண்டு மார்ச் மாதம் புருஷோத்தமனை தனப்பிரவீனின் நண்பர்கள் நோட்டமிட்டு வெட்டி படுகொலை செய்தது தெரியவந்தது. இதையடுத்து சிபிசிஐடி காவல்துறையினர் தனப்பிரவீன், கலைவேந்தன், பிரசாந்த் ஆகிய 3 பேரை கைது செய்தனர். அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். கூட்டணிக்கு எதிராக போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று கட்சி தலைமையிடம் மூத்த நிர்வாகிகள் கேள்வி எழுப்பியுள்ளது அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஏப்ரல் 9ஆம் தேதி புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. தேர்தலில் காங்கிரஸ் திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணி அமைத்து போட்டியிட்டது. இந்நிலையில் கட்சிக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக மாநில பொதுச் செயலாளர் பழனியை அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நிரந்தரமாக நீக்கியும் காரைக்கால் பொதுச் செயலாளர் உள்ளிட்ட 5 பேரை தற்காலிக நீக்கம் செய்தும் மாநில தலைவர் வைத்திலிங்கம் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதனிடையே தேர்தலில் கட்சிக்கு எதிராக செயல்பட்ட நிர்வாகிகள் மீது மட்டும் நடவடிக்கை எடுத்திருக்கும் கட்சி தலைமையின் முடிவுக்கு மூத்த நிர்வாகிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்தியா கூட்டணி அதிகாரப்பூர்வ வேட்பாளர்களுக்கு எதிராக போட்டியிட்ட காங்கிரசார் மீது நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். காலாப்பட்டு தொகுதியில் முன்னாள் அமைச்சர் ஷாஜகான், ராஜ்பவன் தொகுதியில் வழக்கறிஞர் குமரன், மங்களம் தொகுதியில் ரகுபதி, திருபுவனை தொகுதியில் வேலு, காரைக்கால் தெற்கில் முன்னாள் காங்கிரஸ் ஏவி சுப்பிரமணியன் மகன் பிரபு உள்ளிட்டோர் கூட்டணி வேட்பாளர்களை எதிர்த்து போட்டியிட்டு தோல்வியடைந்தனர். ஆனால் அவர்கள் மீது இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என மூத்த நிர்வாகிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இது கட்சிக்குள் மேலும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. அதே நேரத்தில் கட்சியின் ஒழுக்கம் மற்றும் கொள்கைகளை மீறுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில தலைமை எச்சரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் ஒரே காவல் நிலையத்தில் 5 ஆண்டுகளுக்கும் மேல் பணியாற்றும் காவலர்களால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தில் காவல்துறையில் 30க்கும் மேற்பட்ட காவல் நிலையங்கள் செயல்பட்டு வருகின்றன. இதில் சட்டம் ஒழுங்கு, போக்குவரத்து, குற்றப்புலனாய்வு, அதிரடிப்படை, போதைப்பொருள் தடுப்பு பிரிவு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் செயல்பட்டு வருகின்றன. இதனிடையே ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் தொடர்ந்து 3 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றும் காவலர்களை காவல்துறை தலைமையகம் இடமாற்றம் செய்து உத்தரவு பிறப்பிக்கும். ஆனால் பாகூர், கிருமாம்பாக்கம், தவளக்குப்பம், அரியாங்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு காவல் நிலையங்களில் தொடர்ந்து 5 ஆண்டுகளாக பல காவலர்கள் இடமாற்றம் செய்யப்படாமல் ஒரே காவல் நிலையத்தில் பணியாற்றி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் பணியிட மாற்ற உத்தரவு பிறப்பித்தாலும் அவர்கள் அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி மீண்டும் அதே காவல் நிலையத்தில் பணியாற்றி வருவதாகவும், இதுபோல் பல்வேறு காவல் நிலையங்களில் தொடர்ந்து 10 ஆண்டுகளுக்கு மேல் காவலர்கள் பணியில் இருந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் ரோந்து பணிக்கு செல்லும் காவலர்களை கண்டு குற்றவாளிகளும் பொதுமக்களும் அச்சப்படாமல் இருந்து வருவதாகவும், குற்றவாளிகளுடன் காவலர்கள் சகஜமாக பழகி வருவதால் தொடர்ந்து குற்ற சம்பவங்களும் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதை காவல்துறை தலைமையகம் உடனடியாக கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், ஒரே காவல் நிலையத்தில் 10 அல்லது 5 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றும் காவலர்களை உடனடியாக இடமாற்றம் செய்து குற்ற சம்பவங்களை தடுக்க வேண்டும் என அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
புதுச்சேரியில் மும்மொழி கொள்கை மற்றும் ஹிந்தி திணிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் பிரச்சார பயணம் மேற்கொள்ளப்பட்டது. புதுச்சேரியில் மத்திய பாரதிய ஜனதா கட்சி அரசின் மும்மொழி கொள்கை மற்றும் ஹிந்தி திணிப்பை எதிர்த்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் பிரச்சாரம் நடைபெற்றது. ஊசுடு தொகுதி மாவட்ட செயலாளர் இளந்தமிழன் தலைமையில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் கட்சியின் முதன்மை செயலாளர் அரிமா தமிழன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். அப்போது மும்மொழி கொள்கை மற்றும் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக கட்சியினர் முழக்கங்களை எழுப்பி பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நிகழ்ச்சியில் கட்சியின் தொண்டரணி முதன்மை செயலாளர் புதுனி வளவன், அமைப்பு செயலாளர் ஆதவன், தலைமை நிலைய செயலாளர் எழில்மாறன், நிர்வாக குழு உறுப்பினர் சக்திவேல், மாநில துணைச் செயலாளர் திருமாநம்பி உள்ளிட்ட மாநில, மாவட்ட மற்றும் தொகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் மகளிர் விடுதலை இயக்க நிர்வாகிகளும் கலந்து கொண்ட இந்த பிரச்சார பயணம் சேதராப்பட்டில் தொடங்கி அரசூரில் நிறைவு பெற்றது. அயோத்திதாச பண்டிதருக்கு, புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, தேச தந்தை அம்பேத்கருக்கு, மாமனிதர் அம்பேத்கரை போராளிகளுக்கு, தாய் தமிழ் காத்த போராளிகளுக்கு, மொழி போர் தியாகிகளுக்கு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் வழங்கப்படும் நலத்திட்ட உதவிகளை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு துறை அதிகாரியை நேரில் சந்தித்து வலியுறுத்தினார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட மக்களுக்கு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் வழங்கப்படும் முதியோர் உதவித்தொகை, விதவை உதவித்தொகை, கணவரால் கைவிடப்பட்ட பெண்களுக்கான உதவித்தொகை, முதிர்கன்னி மற்றும் திருநங்கைகளுக்கான உதவித்தொகைகள், திருமண உதவித்தொகை, ஈமச்சடங்கு உதவித்தொகை மற்றும் பெண் குழந்தைகளுக்கான பல்வேறு உதவித்தொகைகள் வழங்குவதில் காலதாமதம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த உதவித்தொகைகளை விரைவாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குநர் சத்தியமூர்த்தியை நேரில் சந்தித்து கோரிக்கை விடுத்தார். அப்போது நிலுவையில் உள்ள அனைத்து உதவித்தொகைகளையும் உடனடியாக வழங்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். புதுச்சேரி பேராசிரியர் வீட்டில் 5 லட்சம் மதிப்பிலான நகைகளை திருடிய பணிப்பெண்ணை கைது செய்த காவல்துறையினர் நகைகளை மீட்டதுடன் அவரை காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை அசோக் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் சித்ரா. இவரது மகள் சரண்யாவிற்கு குழந்தை பிறந்த நிலையில் அவர் தனது தாயார் வீட்டில் தங்கியிருந்துள்ளார். இந்நிலையில் உடல்நலக் குறைவு காரணமாக சித்ரா திருச்சிற்றம்பலம் கூற்றோட்டில் உள்ள தனியார் நிறுவனம் மூலம் தவளக்குப்பத்தைச் சேர்ந்த ஞான சௌந்தர்யா என்பவரை வீட்டு வேலைகளுக்காக நியமித்திருந்தார். இதனிடையே சரண்யாவின் 4.5 பவுண்ட் தங்க வளையல் உள்ளிட்ட பல்வேறு நகைகளை வீட்டில் உள்ள டிரெஸ்ஸிங் டேபிள் டிராயரில் வைத்திருந்தார். இந்நிலையில் குழந்தைக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் மருத்துவமனைக்கு செல்ல தயாரான போது டிராயரை திறந்து பார்த்த சரண்யா அதிலிருந்த நகைகள் காணாமல் போயிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். திருடுபோன நகைகளின் மதிப்பு சுமார் 5 லட்சம் என கூறப்படுகிறது. இதுகுறித்து சித்ரா லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரில் சம்பவத்தன்று வீட்டிற்கு வந்திருந்த வீட்டு வேலைக்கார பெண் ஞானசௌந்தர்யா மீது சந்தேகம் உள்ளதாகவும் வெளியாட்கள் யாரும் வீட்டிற்கு வரவில்லை என்றும் தெரிவித்திருந்தார். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் ஞான சௌந்தர்யாவை பிடித்து விசாரணை நடத்தியதில் அவர் நகைகளை திருடியதை ஒப்புக்கொண்டார். இதையடுத்து அவரை கைது செய்த காவலர்கள் திருடப்பட்ட நகைகளை மீட்டனர். தொடர்ந்து ஞான சௌந்தர்யாவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோ சார்லஸ் மார்டின் வெங்கடா நகர் துணை மின் நிலையத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். வெங்கடா நகர் பகுதியில் அமைந்துள்ள துணை மின் நிலையத்தில் லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோ சார்லஸ் மார்டின் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மின் விநியோகம், மின் கட்டணம் உள்ளிட்ட விவரங்கள் குறித்து துறை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். குறிப்பாக கிருஷ்ணா நகர், கவிக்குயில் நகர் மற்றும் ரெயின்போ நகர் பகுதிகளில் நிலவும் மின்னழுத்த ஏற்றத்தாழ்வுகள் குறித்து பொதுமக்கள் சார்பில் வைக்கப்பட்ட கோரிக்கைகள் குறித்தும் விளக்கமாக கேட்டறிந்தார். அப்போது அப்பகுதிகளில் மின்மாற்றிகள் பற்றாக்குறை நிலவுவதாக மின் பொறியாளர் திலகராஜ் அவரிடம் தெரிவித்தார். இதையடுத்து தேவையான நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் ஜோ சார்லஸ் மார்டின் அதிகாரிகளிடம் வலியுறுத்தினார். இதேபோல காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட ரெயின்போ நகர் பகுதியில் அமைந்துள்ள பொதுப்பணித்துறையின் குடிநீர் இரவை நிலையத்தில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜோ சார்லஸ் மார்டின் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அங்கு குடிநீர் விநியோகம், பொதுமக்களுக்கு செய்யப்படும் குடிநீர் விவரங்கள் குறித்து பொது சுகாதாரத்துறை இளநிலை பொறியாளர் நடராஜ் விளக்கம் அளித்தார். மேலும் குடிநீர் வழங்குவதில் பொதுமக்களுக்கு எவ்வித இடையூறும் ஏற்படக்கூடாது என அதிகாரிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஜோ சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தினார்.
இந்த ஆய்வின் போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், லட்சிய ஜனநாயக கட்சி பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பிரபாகரன், காமராஜ் நகர் தொகுதி தலைவர் கோகுலகண்ணன், ரெயின்போ நகர் பொறுப்பாளர் சுரேஷ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். புதுச்சேரி புரட்சிகர சோசலிஸ்ட் மாநில குழு கூட்டத்தில் உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புரட்சிகர சோசலிஸ்ட் கட்சியின் புதுச்சேரி மாநில குழு கூட்டம் முத்தியால்பேட்டையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு புதுச்சேரி மாநில குழு உறுப்பினர் பாஸ்கர் முத்து தலைமை தாங்கினார். இன்றைய அரசியல் சூழல் குறித்து தமிழ்நாடு மாநில செயலாளர் ஜீவானந்தம் சிறப்புரையாற்றினார். கூட்டத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் நீண்ட காலமாக நடைபெறாமல் உள்ள உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்திட வேண்டும், ஆக்கிரமிப்பு அகற்றும் என்ற பெயரில் எளிய சாலையோர வியாபாரிகள் மீது நடத்தப்படும் அதிகார வன்மத்தை கைவிட வேண்டும், அவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் 2014ஆம் ஆண்டு சட்டத்தை அரசு பின்பற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புரட்சிகர சோசலிஸ்ட் புதுச்சேரி மாநில அமைப்பாளர் பார்த்தசாரதி, காரைக்கால் மாவட்ட அமைப்பாளர் முகமது பிலால், யுடியூசி புதுச்சேரி மாநில அமைப்பாளர் சங்கர், ஏஇயுஎம்எஸ் புதுச்சேரி மாநில தலைவர் பூங்குழலி, மாநில குழு உறுப்பினர் ஆறுமுகம் உள்ளிட்டோர் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். புதுவை தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் PhD படிப்புக்காக ஜூன் 27ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் 2026-27ஆம் கல்வியாண்டிற்கான 221 PhD சேர்க்கை இடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ptuniv.edu.in என்ற ஆன்லைன் மூலம் வருகிற 27ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும், இந்த சேர்க்கை நுழைவுத் தேர்வு, நேர்காணல் என 2 கட்டமாக நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுழைவுத் தேர்வு ஜூலை 11ஆம் தேதி நடைபெற உள்ளதாகவும், தகுதி பெற்ற விண்ணப்பதாரர்களுக்கு ஜூலை 22 முதல் 24 வரை புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் நேர்காணல் நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேசிய அளவிலான தகுதி தேர்வுகளில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு நுழைவுத் தேர்விலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது என்றும், நேர்காணலில் கட்டாயம் பங்கேற்க வேண்டுமெனவும் பல்கலைக்கழக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 13,890 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,740 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.